ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தான். பூஜைக்குள்ளே ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சிலது முக்கால்வாசி என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்கும். ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை சரி பண்ணிக்கிடுறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பூஜை குறிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையுமே வந்து ஒரு வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த பூஜை குறிப்பை வந்து கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இது வந்து எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து குறிப்பு வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா அந்த குறிப்பு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வந்து பூஜைக்குள்ளே குறிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். முந்தின நாள் நம்ம விளக்கேற்றிருப்போம், அடுத்த நாள் வந்து நம்ம அந்த திரியெல்லாம் எடுப்போம். அதை வந்து நம்ம தூர வந்து டஸ்ட்பினில் அப்படி போடாமல் அந்த திரியெல்லாம் நம்ம என்ன பண்ணால் ஒரு கவரில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இந்த நிறைய பேர் திருஷ்டி எடுப்பாங்க தெரியுமா, அப்போ வந்து இதை நீங்கள் வந்து அதில் போட்டு நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லது. நான் இதை வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம வந்து சாமிக்கு கலசத்தில் வந்து தண்ணி வைப்போம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் யாருமே வந்து தூர கொட்டிடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை ஒருவேளை நமக்கு வந்து குடிக்க முடியல அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செடிக்கு ஊற்றுங்க, ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து டெய்லி வந்து தண்ணி வந்து மாற்றினாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை குடிக்கவே செய்யலாம். ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா அது செடிக்கு ஊற்றுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அன்னப்பூர்ணி வச்சுருப்பாங்க. அன்னப்பூர்ணி வச்சவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அரிசியை வந்து மாற்றுவாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு அரிசி வேறு மாதிரி இருக்கும், அன்னப்பூர்ணிக்கு வைக்கிற அரிசி வந்து பச்சரிசியாக இருக்கும். நான் அன்னப்பூர்ணிக்கு வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மாற்றுவேன். அப்படிங்கிறனால அந்த அரிசி என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் வந்து புறாலாம் இருக்கிறனால அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து அந்த அரிசியை வந்து பிரித்து வச்சுருவேன். புறா வந்து சாப்பிட்டு போன ஒரு சந்தோஷமான மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து எப்போவுமே வந்து நம்ம தேய்ச்சி நீட்டாக வச்சுருவோம். கொஞ்சம் வந்து தேய்ச்சி எல்லாமே கழுவி முடிச்சோடனே ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ தண்ணியை அப்போமே வந்து பொட்டு எடுத்து வைக்கக்கூடாது. என்ன பண்ணனா, ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னா டப்புன்னு வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து பொட்டு வைக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவு உடனே கழுவிட்டு வந்தோடனே கொஞ்சம் தொடச்சி எடுத்து வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவு இந்த பூஜைக்காக நம்ம யூஸ் பண்ணுற துணி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைங்க, வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூஜை முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா பூ எல்லாமே ஓரளவு வாடி இருக்கும். அந்த பூவெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்க, டஸ்ட்பின்லலாம் போடாதீங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைலில் அப்படியே ஒரு கவரில் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த ஆறு குளம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த பூவை வந்து வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு வந்து முதல்லலாம் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன், தூர தான் தூக்கி போடுவேன் டஸ்ட்பினில். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பூவெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆற்றுல வந்து போட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாமே வைப்போம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல துணியை வச்சு நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் எடுக்கும் போது அது எல்லாமே நல்லா க்ளீனாக வந்துடும். ஈர துணியை வச்சு நம்ம பண்ண மோச்சில் வந்து அது கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து முன்ன பின்ன கொஞ்சம் மேலே கீழே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அந்த பொட்டுகள் எல்லாமே. ஸோ இதையும் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்னா, சாமிக்கு வந்து நம்ம சந்தனம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் மெயினாக வந்து குலதெய்வத்துக்குன்ட்டு சந்தனம் யூஸ் பண்ண முடிச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜவ்வாது சேர்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம், இந்த 3மே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இதில் வந்து நம்ம தண்ணி மட்டும் ஊற்றாமல் பன்னீர் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்க முடிச்சா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்லா ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பூஜை ரூமில் வந்து சாமிக்கு வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடிச்சு ரொம்பவே நல்லா வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து மஞ்சள் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. சந்தனம் வந்து நான் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் சொன்னேன், மற்ற அம்மன் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ மஞ்சள் அதேமாதிரி வாசப்படியில் நிலவாசலையுமே வந்து நிறைய பேர் வந்து தடவுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் நிறைய அதிகமாக தேவைப்படும். இதுக்குமே வந்து தண்ணியே சேர்க்காம நம்ம வந்து பன்னீரில் சேர்க்குறது நல்லது. அதுக்காக கண்டிப்பாக பன்னீர் தான் சேர்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வசதியை பொறுத்து தான் நம்ம அதை பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் தண்ணி கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடயும் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம ஃபோட்டோக்குமே நம்ம வந்து மஞ்சள் அதிகமாக வைப்போம். அதே மாதிரி விளக்கு எல்லாத்துக்குமே வைப்போம். அதனால் வந்து மஞ்சளை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல அந்தந்த நாளுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அடுத்த குறிப்பு என்னென்னா விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறது. எப்போவுமே வந்து விளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கும் போச்சில் வந்து கீழேருந்து மேலே தான் வைக்கணும். அதே மாதிரி வந்து ஒத்தப்படையாக தான் வைக்கணும். 5, 7, 9, 11 இப்படி ஒத்தப்படையாக வைங்க. காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, நம்ம குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒத்தப்படையாக வைங்க. மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை வரிசையாக வந்து வைங்க. எதுவுமே வந்து கீழேருந்து மேலே அப்படியே வைங்க. அதே மாதிரி எந்த விரலில் பொட்டு வைக்கணும் அப்படின்னா, நடு விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுசில் இருக்க மோதிர விரல் சொல்லுவாங்க, அந்த விரலை வச்சு பொட்டு வைங்க. அதே மாதிரி அந்த விரலை வச்சு நம்ம வந்து திருநீர் எல்லாமே வந்து நம்ம நெத்தியில் அதை வச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து விளக்கு வச்சாலுமே வந்து நம்ம வந்து மண் விளக்கில் வைக்கிறது வந்து ரொம்பவே விசேஷமானது. நம்ம வந்து மண் விளக்கு வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றினாலுமே அதுலேயுமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைங்க. அதுவும் ஒத்தப்படையாகவே வைங்க. 3, 5 இந்த மாதிரி வைங்க. மஞ்சள் வச்சுட்டு அதே மாதிரி வந்து குங்குமம் வைங்க. அதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவு அகல் விளக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. அடுத்த குறிப்பு என்னென்னா, நம்ம வந்து சாமி ஃபோட்டோக்கு வந்து பொட்டு வைப்போம். மெயினாக வந்து சில சாமி ஃபோட்டோவில் எப்படின்னா கீழே பாதத்துலேருந்து நம்ம வந்து வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. கீழே பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திக்கு வைக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் எல்லாமே கீழேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் எல்லாமே கீழேருந்து மேலே வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம வந்து பொட்டு வைக்கும் போச்சில் கரெக்டாக அந்த மோதிர விரலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சளவு இந்த டிப்ஸை எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் வீட்டிலையே. அடுத்த குறிப்பு என்னென்னா, வீட்டில் வந்து அன்னப்பூர்ணி வைப்போம். அன்னப்பூர்ணி வைக்கும் போச்சில் பச்சரிசி தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். பச்சரிசி வச்சுட்டு ஒரு ரூபாய் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னப்பூர்ணியை வந்து உட்கார வைக்கணும். இதுவே ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பயனுள்ள பூஜை குறிப்பெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஒரு கருத்து இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பூஜை குறிப்பு இருந்து கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம். நான் அதையுமே வந்து வீடியோவை கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுளோட அருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது. அதே மாதிரி அந்த பூஜை அறை வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கிடைக்கும். அதனால பூஜை அறையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண நம்மளோட வளர்ச்சியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட தேவை வந்து நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுளை கும்பிட்றதை வந்து குறைச்சிடாதீங்க. நீங்கள் வந்து வரிசையாக வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து கும்பிட்டுட்டே இருங்க. அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடவுளுக்கே சில டைம் வந்து கோவம் வந்துடும். தேவைன்னா மட்டும் நம்மக்கிட்ட வாரா, அதுக்கப்புறம் வந்து வரமாட்டுக்கா அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ மேலே போனாலுமே வந்து நம்ம பண்ணுற பூஜையாக இருக்கலாம், நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெற்றி நமக்கு தான். இந்த எல்லா குறிப்புமே வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எங்களோட சேனல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.